ஏய்யா ஆதி, என்னையா காலையில எங்கேயோ கிளம்பிட்ட? அது பாட்டி, நான் ஊருக்கு கிளம்புறேன். என்னையா இப்படி சொல்ற? ஒரு மாசம் கழிச்சு போறேன்னு தானே சொன்ன, இப்ப ஏன் உடனே கிளம்புற? உன் அம்மா சித்திலாம் வீட்டில் இல்லாம இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா? நீ அது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயா. இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு. நான் போய் தான் ஆகணும். ஒரேடியா போயிட மாட்டேன், அப்பப்போ வரேன் பாட்டி. இந்த ஊரை ஒரேடியா விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் என்னால முடியாது பாட்டி. ஏன்னா இந்த ஊர் எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்பப்போ வந்து போயிட்டு இருங்க, அப்பதான் சொந்தம் விட்டு போகாது. கண்டிப்பா அத்தை, நான் போயிட்டு கூடிய சீக்கிரம் வரேன். உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், இந்த ஊரையும். ஆமா, மாமா எங்க பாட்டி? அவன் எங்கேயா வீட்டில் இருக்கான். கொல்லை வேலை, ஊர் பஞ்சாயத்து, அது இதுன்னு ஒரே வேலையாக தான் இருக்கான். ஓ அப்படியா? மாமா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். நீங்க சொல்லிடுங்க பாட்டி, நான் போயிட்டு ஒரு 2 நாள்ல மறுபடியும் வரேன். அதே மாதிரி அப்பப்போ வீட்டுக்கு வரேன் பாட்டி. சரியா, பாட்டிய மறந்துடாதயா. அது எப்படி பாட்டி உங்களை மறப்பேன்? கண்டிப்பா போயிட்டு உடனே வரேன் பாட்டி. சரியா, பார்த்து பதனமா போயிட்டு வாயா. சரி பாட்டி, அப்போ நான் வரேன் பாட்டி. ஆ சரிங்க மாமா, நம்ம போலாம். நீ எங்கடி போற? அத்தை வீட்டுக்கு தான் பாட்டி. எனக்கு சிட்டியில் வேலை கிடைச்சிருக்கு. அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. இது எப்போ? என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாருமா. உங்களுக்கு டவுட்னா அப்பாவே கேளுங்க. நானும் வேலைக்கு போய் இண்டிபெண்டா இருக்க விரும்புறேன். அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டாருமா. அகிலா, நீ எதுக்கடி அவளை துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதான் பாண்டிக்கிட்ட கேட்டு தானே போறா. அப்புறம் என்ன? அதுவும் அவ ஒன்றும் தனியாக இருக்க போகிறது இல்லை, ஈஸ்வரி இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பார்த்து போயிட்டு வாமா. ஆதி இருக்கிற இடத்துல சித்ரா இருந்தாதான் நடக்க வேண்டிய எல்லாம் நடக்கும். அவ இங்கேயும் இவன் அங்கேயும் இருந்தா எதுவும் நடக்காது. ஜாதகம் எல்லாத்தையும் தாண்டி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துடணும். ஏய் சித்ரா, அங்கே போக வேண்டாம், வீட்டிலையே இரு. ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டில் நீ எப்படி அங்கே போய் தங்கி இருக்கிறது? ஊர் உலகம் என்ன சொல்லும்? அங்கே போக வேண்டாம், ஒழுங்காக வீட்டிலையே இரு. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதுமா. இவ்வளோ நாள் மாமா நம்ம வீட்டில் தானே இருந்தாரு. அப்போ இந்த ஊர் உலகம் ஏதாவது சொல்லிச்சா? அதெல்லாம் எதுவும் சொல்லாது, நான் பார்த்துக்கிறேன். நான் போயே தீர்வேன். ஏண்டி சொன்னா புரிஞ்சிக்க மாட்ற? அகிலா, நீ ஏன் பயப்படுற? எல்லாம் அவள் பார்த்துக்குவா. அவள் ஒன்றும் குழந்தை கிடையாது, ஈஸ்வரி கூட இருப்பா. நீ பயப்படாமல் அனுப்பி வை. என்னமோ அத்தை, சரி போயிட்டு வரட்டும். தம்பி, இவளை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவ என்ன குழந்தையா அத்தை? அவளே பார்த்துப்பா. அப்படி சொல்லுங்க மாமா. இவங்க என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என்னை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. நான் தனியாக போய் சம்பாரித்து எனக்கு தேவையானது எல்லாம் நானே வாங்கிக்குவேன். நீங்கள் பயப்படாதீங்கம்மா, நான் போயிட்டு வரேன். மாமா போகலாம். இந்த சித்ரா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பயமாகவே இருக்கு. ஏன் இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? எனக்கு என்னவோ இவ ஆதி தம்பி வீட்டில் இருக்கிறது சரியா படலை. இவங்க சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஷோ கடவுளே, இனி நீ தான் அவளை பார்த்துக்கணும். அப்போ வரேன் பாட்டி, வரேன் அத்தை. சரிங்க தம்பி. நீ எதுக்குடி முகத்தை எப்படி வச்சிருக்க? அவ எங்க போறா? நம்ம ஈஸ்வரி வீட்டுக்கு தான். அதுக்கு எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க? அது இல்லாத
ஆதி தம்பி அங்கே இருக்காரு. இவ போய் அவங்க வீட்டில் இருக்கிறது சரியா இருக்காது. ஊரில் இருக்கிறவங்க பார்த்தா ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க அத்தை. ஏய், ஆதி கூட தான் இங்கே வந்து இருந்தான். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. எல்லாம் நல்லா தான் நடக்கும். போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சாந்தி, லட்சுமி அக்கா வீட்டுக்கா போற? ஆமாம், இன்னொரு அரை மணி நேரம் கழித்து போகலான்னு இருக்கேன். அப்போ தான் பந்தி போட ஆரம்பிப்பாங்க. பந்தி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம். இப்போயே போய் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு என்ன பண்ண? சாந்தி, போகும்போது என்னையும் கூப்பிடு, நானும் வரேன். சரி பாத்திமா, நான் பொறுமையாக தான் கிளம்புவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போவோம். அப்போ நீங்கள் வாங்க, நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போகிறேன். அவங்க சீக்கிரமாக வான்னு சொன்னாங்க. சரி சரி போ. ஏன் பாத்திமா, இந்த விஜய் எதுக்கு லட்சுமி அக்கா வீட்டிலேயே கிடையா கிடக்குது? அது என்னவோ தெரியல. நான் பார்க்குறேன், 2 பேரும் ஜோடியாக தான் ஆற்றுக்கு துணி துவைக்க போகிறாங்க. ஜோடியாக தான் வராங்க. என்னமோ இந்த விஜயா நம்ம கூடலாம் வரமாட்டா. நானே வாடி போகலான்னு கூப்பிட்டாலும் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிடுவா. ஆனால் அந்த லட்சுமி அக்கா கூப்பிட்டா மட்டும் அப்படியே போகிறாக்கா. அவ்வளோ எப்பயுமே அப்படிதான். அதனால தான் நான் அவளைக்கிட்ட வச்சிக்கிறதே இல்லை. இப்போ பாரு, ஃபங்க்ஷனுக்கு கூட்டாங்க. நான்லாம் பந்தி போடும்போது தான் போவேன். போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இருப்பேன். நமக்கு எதுக்கு முன்னாடி போய் என்ன பண்ண போகிறோம்? அதுவும் சரிதான். என்ன மாமா, வாயை திறக்காம அமைதியா வரீங்க? நான் என்ன சொல்லணும்? ஏன் மாமா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க பாட்டுக்கார ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதுல எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? நீ உன் வேலையை பார்க்கறதுக்காக போற, நான் என் வேலையை பார்க்க போறேன். இதுல நான் சர்ப்ரைஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன மாமா, எல்லாத்தையும் சிம்பிளா எடுத்துக்கிறீங்க. நான் இனி உங்க வீட்டில தான் வாழ போறேன். ஐ மீன், அங்கதான் ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னேன். நீங்க எங்க போனாலும் அங்க நான் வருவேன் மாமா. அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்கு தான் உங்களுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி சர்ப்ரைஸா வந்தேன். நான் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீ வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என் வீட்டுக்கு எதுக்கு வர? வேலை பார்க்க தானே. அப்போ உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம அதிக பிரசங்கித்தனமா ஏதாவது பண்ணுன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. என்னது? நான் உன்னை பார்த்து பயப்படுறேனா? ஆமா மாமா, நான் வீட்டில் இருக்கும்போது கூட நான் இருக்கிற பக்கமே நீங்க வர மாட்டீங்களே. எவ்வளோ பயம் என் மேல. நம்ம கல்யாணம் வேணும்னா நின்று இருக்கலாம் மாமா. ஆனா உங்களுக்கு நானும், எனக்கு நீங்களும் நம்ம போட்ட முடிச்சு இல்லை, அது அந்த கடவுள் போட்ட முடிச்சு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னைக்கு இருந்தாலும் நீங்க எனக்கு தான் சொந்தம். பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தல்ல, இப்போ நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரவா? என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? கெஸ் பண்ணு பாப்போம். யூ காண்ட் பிகாஸ் இட்ஸ் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்ன்றது யாருக்கும் தெரியாம இருக்கிறது தானே. தென் உனக்கு எப்படி தெரியும்? அண்ட் எனிவே, எனக்கு ஒரு பர்சனல் வேலை இருக்கு. நீ கார்லயே வெயிட் பண்றதுனாலும் ஓகே, இல்லை கூட வரணும்னாலும் நோ ப்ராப்ளம். என் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். இங்க எதுக்கு வந்திருக்காரு? உனக்கு தெரியாதுல்ல, ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். முக்கியமானவங்களா? அப்படி யாரு? கூட தானே நிக்கிற, வெயிட் பண்ணி பாரு. இவனை பார்க்கறதுக்கா வந்தீங்க? ஏன், இவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? மாமா, இவ வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்பயுமே ஆகாது. இவனை பார்க்கறதுக்கு நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? தப்பு பண்றீங்க மாமா. இவளை பார்க்க நான் தானே வரணும். ஏன், எதுக்கு? உனக்கு டீட்டெயிலாகவே சொல்றேன். இவ பேரு தியா. இந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறா. எனக்கு இவளை பிடிச்சிருக்கு.
மாமா ஆமா, எனக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒன்று நடந்ததுன்னா அது இவளோட தான். நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவ தான், அவளுக்கு நான் தான். என்ன ஆனாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் என் முடிவை மாத்திக்கவும் மாட்டேன். ஏங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? ஏன் வேற எப்போ சொல்லணும்? இவ நம்ம சித்ரா. இவகிட்ட விஷயத்த சொல்லிட்டா இவளே அம்மா கிட்ட சொல்லிடுவா. எனக்கு இன்னும் ஈஸியா போயிடும். அம்மா கிட்ட நேரா கன்வே பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. இவ சொல்லிட்டா எனக்கு வேலை மிச்சம் இல்ல, அதான். ஏங்க அவங்க கோவமா போறாங்க. அவ போறா. இனிமேலாவது என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காம இருப்பா. அவ என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு தான் அவகிட்ட நீ யாருன்னு சொன்ன. ம், இப்போ நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட நம்ம விஷயம் எல்லாத்தையும் சொல்ல போறேன். இப்போவா? ஆமா, இப்போதான். இதுவே லேட்டு. இன்னும் லேட்டா சொல்லணும்னு நினைக்கிறியா என்ன? இல்ல, அவர் என்ன சொல்லுவாரோ பயமா இருக்கு. அதெல்லாம் என் வேலை, நான் பாத்துக்கிறேன். அப்பா கண்டிப்பா சம்மதிப்பாரு. நீ தைரியமா இரு. நான் 2 நாள் இங்க இருக்க மாட்டேன். அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். ம், சரிங்க. ஏன் முகத்தை சோகமா வச்சிருக்க? சிரிச்ச மாதிரி வை. ம், இதுக்கு நீ சோகமாவே வச்சிருக்கலாம். ஆ, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். போங்க. சும்மா சொன்னேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க. இல்ல, கிளம்பட்டுமான்னு கேட்டேன். கிளம்புங்க. சரியான டியூப் லைட். ஆ, ஒன்றும் இல்லைம்மா, என் நிலைமையை நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, உன்கிட்ட ஒன்னையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. நீ டீச்சர் தானா? அதுவே டவுட்டா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேனே உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் கிளம்புறேன்னு சொல்றேன், நீ கிளம்புங்கன்னு சொல்ற. வேற என்ன சொல்லணும்? கிளம்பாதீங்கன்னு சொல்லணும். சரி, கிளம்பாதீங்க. ஆ, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை. ஷியோ, நான் ஒன்றும் டியூப் லைட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தான் சரியான டியூப் லைட். டியூப் லைட். ஏம்மா வடமாவு அரைச்சிட்டீங்களா? எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரோனே. அக்கா, அந்த வடமாவை எடுத்து போய் சமையல்காரர்கிட்ட கொடுங்க. எப்பா தீய கொஞ்சம் குறைச்சு போடியா. ஏம்மா, மாமா வீட்ல இருந்து வந்துட்டாங்க. இன்னும் நீ என்ன கிளம்பாம இந்த புடவையை கட்டிட்டு இருக்க? ஏண்டி இந்த புடவைக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. மானத்தை வாங்காதம்மா. போய் வேற ஏதாவது புடவை இருந்தா எடுத்து கட்டுமா. ஆமா, நான் என்ன 16 வயசு குமரியா? எல்லாம் இதெல்லாம் போதும். பூ எங்கடி? பூவையே காணும். லட்சுமி அக்கா. விஜயா, பூ எங்கடி? பூவை காணும். ஐயோ, நான் மறந்து போய் சாந்தி அக்கா வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க்கா. சத்யா, செத்த போய் அந்த பூவை எடுத்துட்டு வந்துருமா. ஏய், சீக்கிரமா போயிட்டு வா. என்னால எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, நான் போக முடியாது. அதனால நீ போய் எடுத்துட்டு வந்துரு. வர்றவங்களை எல்லாம் கவனிக்கணும். நானா? அந்த தெருவுக்கா? இந்த ட்ரெஸ்ஸோடையா? என்னம்மா நீ எப்ப பாரு ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருக்க. நீ ஏன் போய் எடுத்துட்டு வா. சத்யா, சமத்து இல்ல, போய் எடுத்துட்டு வாடி. விருந்தாட்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரா வராங்க, அவங்கள கவனிக்கணும். நான் வீட்டில் இல்லைன்னா எப்படிம்மா? நீ கவனிக்கிறியா? போ. ஒன்றும் தேவையில்லை, நானே போய் வாங்கிட்டு வரேன். வாங்க வாங்க, உட்காருங்க, வந்து உட்காருங்க. ஜூஸ் எடுத்துட்டு வரேன், உட்காருங்க உட்காருங்க. ஏம்மா, இவ்வளோ பெரிய கூடையா? இது எப்படி நான் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறது? ஷோ, அழகாக லெஹங்காலாம் போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து பூக்கூடையை தூக்க வச்சுட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். சத்யா, இவ எங்க இங்க நின்றுட்டு இருக்கா? ஐயோ, இந்த ஆளா? அன்னைக்கே என்ன கொய்யாக்கா விற்கிறியான்னு கேட்டான். இன்னைக்கு என்ன இந்த கோலத்தில் பார்த்தா பூ விற்கிறியான்னு கேட்டாலும் கேட்பான். கண்டுக்காம போயிட வேண்டியதான். ஏமா பொண்ணு, ஏய் ஒன்னதான் நில்லு. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன பூ வியாபாரமா? ஒரு 2 முழம் பூ வேணும், கொடுங்க. என்ன பார்த்தா பூ
விற்கிற மாதிரியா தெரியுது? பின்ன என்ன புளியாங்காய் விற்கிற மாதிரியா தெரியுது? ஒரு 2 முழம் பூ கொடுமா. நான் ஒன்றும் பூ விற்கல. வேற என்ன விற்கிறீங்க? என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். என் வீட்டில் ஃபங்க்ஷன், அதுக்காக பூ வாங்க வந்தேன். நான் ஒன்றும் இங்கே ஒன்றும் பூ வித்துட்டு இல்லை. நீங்கள் உங்களுக்கு பூ வேணும்னா போய் கடையில் போய் வாங்கி வச்சுக்கோங்க. ஆமாம், உங்களுக்கே முடி கொஞ்சமாக தான் இருக்குது, இதில் எப்படி ஜடை போட்டு பூ வைப்பீங்க? நீ பூவை கொடு, அதுக்கப்புறம் தெரியும் நான் எப்படி வைப்பேன்னு. நான் தரமாட்டேன், எங்கள் அம்மா திட்டுவா. ஏம்மா இவ்வளோ பூ வச்சிருக்க, ஒரு 2 முழம் சரி 2 முழம் கூட வேணாம், 1 முழம் பூ கொடுமா. நீ கேட்குற காசை நான் கொடுத்துட்றேன். சரி சரி, போனா போகுதுன்னு தரேன். 1 முழம் 500 ரூபாய். இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா போங்க. அம்மாடி, 500 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி தான். வேணுமா வேணாமா? கொடு கொடு. சரி, காசு கொடுங்க, நான் கிளம்புறேன். இந்தா, 1 நிமிஷம் நில்லு. அழகா இருக்கு, இப்போ போ. என்ன இப்போ போ. கையில இவ்வளோ பூ வச்சிருக்க, தலையில கொஞ்சம் வைக்கலாம்ல. இப்போ பாரு, அந்த பூ வச்சதும் இவ்வளோ அழகா இருக்கு, தேவதை மாதிரி. நான் போகிறேன். உன்னை யாரும் இங்க பிடிச்சி வைக்கலையே, போ. ஆ சரி. ம். அம்மா, ஓடிருடி.